ஓகே வெல்கம் கைஸ், பேக். வெல்கம் பேக். குரூப் ஏ பத்தின டிஸ்கஷன் பார்த்தோம். அது போன குரூப் வீடியோல ஏ பார்த்தோம். டிஸ்கஷன் இல்ல, இந்தியா ரோஸ் செஷன்னு ரீநேம் பண்ணலாம்னு இருக்கேன் நானு. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த டீம்ல உங்க டீம் செஷனை பார்த்தோம். அப்புறம் நான் இந்தியன் சப்போர்ட்டர் ப்ரோ. உங்களை மாதிரி ஆன்டி இந்தியன் நினைச்சீங்களா? நீங்க ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. உள்ளுக்குள்ள ஒரு ஆஸ்திரேலியன் கண்ணி உட்காந்துருக்கேன் ப்ரோ. உள்ளுக்குள்ள இருந்தான் ப்ரோ அவன். இருக்கான் ப்ரோ இன்னும். அவனை கொன்னுட்டானுங்க. அவன் ஏன் ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்றான்னு யாருக்கும் தெரியாது. அவையிலும் மஞ்சள், சிஎஸ்கேவும் மஞ்சள், அதான் காரணம். டெவான் கான்வே தான் பிக்குன்னு சொல்றப்பவே தெரில. சரி, அப்படி இப்போ வந்து பார்த்தா நம்ம திமிங்கலம் கூட மேட்ருக்கு தான் டெவன் கான்விக்கு. அவனை நான் விட்டுருவேன், ஒன்ன விட மாட்டேன். சரி, அது விஷயம் கிடையாது. நம்ம வந்து குரூப் பி ஆரம்பிப்போம் வித் ஆஸ்திரேலியா. அதான் அந்த 15 பேர் பார்ப்போம். நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸ்டீவ் ஸ்மித் இஸ் கேப்டன் கீப்பர் அலாங் வித் மார்னஸ் லபுஷேன், லபுஷேன், அலெக்ஸ் கிளாரி. ஜாஷ் தம்பி இங்கிலிஸ். ஒன்று நீ படி, இல்லை நான் படிக்கிறேன். நான் படிச்சிருக்கேன். படி. ஜாஷ் இங்கிலிஸ், டிராவிஸ் ஹெட், மேத்யூ ஷார்ட், ஜேக் ஃப்ரேஷர் மெக்கர்க், ஆரன் ஹார்டி, ஸ்பென்சர் ஜான்சன், கிளென் மேக்ஸ்வெல், தன்வீர் சங்கா, ஆடம் ஜம்பா, பென் டுவாஷியஸ், நேத்தன் எல்லிஸ் அண்ட் ஷான் அபாட். இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? இவனுங்க வந்து 15 சூஸ் பண்ணதை விட அவங்கள விட்ரா பண்ணதான் ஜாஸ்தி. ஸோ ஒரு அதான் ஃபஸ்ட்டு கம்மின்ஸும் ஏசல் விட்டும் அவுட் டியூ டு இன்ஜுரி ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மச்சல் மார்ஸும் இஸ் ஆல்சோ அவுட் டியூ டு இன்ஜுரி. அவர் முன்னாடியே வந்து ஒரு எலாங்கேட்டட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நடுவில் ஸ்டைனிஸ் எதுக்கு ரிட்டையர் ஆனாருன்னு யாருக்கும் தெரியல. அட்லீஸ்ட் இந்த டோர்னமெண்ட் ஆடிட்டு ரிட்டையர் ஆயிருக்கலாம். இதுல குறுக்கால இன்னொரு செய்தி என்னன்னா, மிச்சல் ஸ்டார்க் வந்து பர்சனல் ரீசன்ஸுக்காக வெளியே போயிருக்காருன்றாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் என்ன இது பர்சனல் ரீசன் என்னன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டா தெரியலையே, அவருக்கு ரொம்ப பர்சனலா வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்றாங்க. ஆமா, கரெக்ட். அதான் நான் மோஸ்ட் ஆஃப் தி சீனியர் பிளேயர்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்தேன். ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் இல்ல, எவனுமே இல்ல. ஓடி ஸ்குவாட் இல்ல, ஸ்டீவ் ஸ்மித் மட்டும் தான் இருக்கான். அதான் இல்ல நான் சொல்றதுதான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான் பார்த்துருப்பாரு. இட் இஸ் டைம் ஃபார் நியூ பவுலிங் லைன் அப் டு டெஸ்ட். ஏன்னா அவன் இந்த டோர்னமெண்ட்டை பெருசாக மதிக்கிறது இல்லை. ஏன்னா கடந்த 2 டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்சும் ஜெயிச்சது இல்லை இதே டோர்னமெண்ட்டில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாய்காட் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்ற மாதிரி புது லைனப் ட்ரை பண்ணுங்க, நாங்கள் வேர்ல்டு கப்புக்கு திருப்பி வரோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் சைட்ல இருந்தும் பார்த்தனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் தான். ஏன்னா கண்டினியூஸாக ஆடி இருக்காரு. வேர்ல்டு சாம்பியன் சீசன் ஃபுல்லாவே விளையாடி இருக்காரு. முடிச்சுட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது. அதுக்கு முன்னாடி அவருக்கு சம்பளம் தர வேண்டிய ஐபிஎல் வருது. அதனால் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லை, எடுக்கட்டும். ஸோ நான் என்னோட 11 சொல்லிடுறேன். இது வந்து மேத்யூ ஷாட் ஆடுவாரா என்னன்னு தெரில. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் கேன் ஓப்பன் வித் டிராவிஸ் ஹெட். என்னோட சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். மேத்யூ ஷாட் நல்லா தான் பண்ணியிருக்காரு இன் டொமஸ்டிக் அண்ட் வேர் இஸ் பெர்ஃபார்ம். பட் ஃப்ரேசர் மெக்கர் ஹேஸ் ஹேட் மோர் சான்சஸ். ஆனால் கொஞ்சம் இஸ் எ ஃபெயில்டு பேட்ஸ்மேன் தான். பட் ஆன் அ குட் டே ஹி கேன் கோ பிக். சொல்ல மாட்டேன், இட் இஸ் ஹிட் ஆர் மிஸ். அடிச்சா அடி, இல்லைன்னா மிஸ். ஸோ அது அவங்க 2 பேர் தான் எனக்கு ஓப்பன் பண்ணோம், அலாங் வித் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் லபுஷன். லபுஷன் என்ன தான் நீங்கள் வந்து ஸ்லோ ஆர்டர் அது இதுனாலும் ஒரு சைடில் ஓடிஐ தள்ளிட்டு போனோன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயர் வேணும். கரெக்ட். மிடில் ஆர்டர்ஸ்ல அப்படி ஒரு ஆர் அலெக்ஸ் கேரி யார் ஆட போறான்னு தெரியல. கன்சிடரிங் இங்கிலீஷ் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீ இஸ் பீன் பிளேயிங் மோர் லிமிட்டட் ஓவர் தேன் அலெக்ஸ் கேரி. அதுக்கப்புறமா கிளென் மேக்ஸ்வெல், அவர் வந்து அதான் சொல்றேன்ல 3 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச் சாமிக்கு விட்டுருவாரு, 1 மேட்ச் அவர் ஆடுவாரு. அதனால அவர் வந்து என்னதான் டவுட் பண்ணாலும் அவரோட இம்பாக்ட் இஸ் சம்திங் தட் இஸ் செப்பரேட். ஸோ இப்போதைக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? 1 2 3 4 5 6 தான் சொல்லியிருக்கேன். கிளென் மேக்ஸ்வெல் சேர்த்து 7. இல்லை, மேக்ஸ்வெல் சேர்த்தா 6. நான் அலெக்ஸ் கேரி ஆர் ஜாஸ் இங்கிலீஷ் 2 பேரில் ஒரு ஆள் தான் ஆடுவாருன்னு. ஸோ அவங்களோட பவுலிங் அட்டாக் எப்படி இருக்க போகுதுன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் நேதன் எல்லிஸ் ஆர் கோயிங் டு பிளே ஆல் மேட்சஸ். ஆடம் ஜாம்பா ஒன்லி ஸ்பின்னர் ஆட போகிறாரு. ஷான் அபட்
ஆடுவார். ஆரன் ஹார்டி ஆடுவார். Okay. பென் டார்சஸ் ஆட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. தன்வீர் சங்கா ஆடம் ஜாம்பக் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஈஸ் எ ரீப்ளேஸ். மேபி யா. அதே மாதிரி அலெக்ஸ் கேரி, ஜாஸ் இங்கிலீஷ் யார் ஆடுறாங்களோ உள்ளாரு, இன்னொரு ஆள் வெளியே போ. ஆரன் ஹார்டி ஆட மாட்டாருன்னு சொன்னீங்களா? இல்லை, ஆரன் ஹார்டி ஆடுவான். ஆடுவார். ஆடுவார். ஓகே ஓகே ஓகே. ஒன்லி ஆல்ரவுண்டர் ஹூ கேன் போத் பேட் அண்ட் பால் அவர் தான். ஃப்ரேசர் மெக்கக் ஸ்பென்சர் ஜான்சன் ரேசனுக்கு பெருசாக பவுல் பண்ண மாட்டார். அதான் டொமஸ்டிக்கில் பவுலிங் அங்கங்கே போடுறது தான். அதான் சொல்கிறேன். மெகா ஆடலன்னா மேத்யூ ஷாட் கேன் கமின். இல்லை லபுஷேனும் இன்கேஸ் சரியாக போகலை, ஏன்னா அவர் ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை, சரியாக போகலைன்னா ஃப்ரேசர் மெகக் ஒரு பொசிஷன் கீழே வந்துட்டு மேத்யூ ஷாட் கேன் ஓப்பன். ஜாஸ் இங்கிலீஷ் ஆர் அலெக்ஸ் கேரி அதை அவங்களுக்குள்ள சண்டை போட்டு முடிவு பண்ணிட்டோம். பென் டார்சஸும் தன்வீர் சங்கம் ஆட போகிறது இல்லை. ஸோ இதுதான் என்னோட 11. 11ல் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் மட்டும் சொல்லுங்கள். எல்லாரும் 11 பேரை திருப்பி சொல்ல வேணாம். போன வீடியோவில் அதான் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஏதாவது சேஞ்சஸ் மட்டும் இருக்குன்னா சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட பிளேயர் பிக்ஸுக்கு போயிடுவோம். நான் ஒன்ஸ் 11 மட்டும் ரீஹைட்ரேட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் இல்லை, டாப் ஆர்டர் ஃபுல்லாகவே நான் என்னோட 11 ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சொல்லு. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட டாப் ஆர்டர் வில் பி மேத்யூ ஷார்ட் அண்ட் ஹெட் இல்லை ஹெட் நான் ஓப்பன் பண்ண ஹெட்டை மறக்கிற மாதிரியா பண்ணியிருக்கான். இல்லை ஹெட் நான் ஏன் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படியேனாலும். லிமிடெட் ஓவர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். இல்ல, I will go with Matthew Short and Josh ஜேக் ஃப்ரேசர். இல்ல, ஜேக் ஃப்ரேசர் மெக்கக். ஜாஷ் இங்கிலீஷ் நீ ஓபன் பண்றியா? ஆமா. அவன் பண்றான். ஓகே பண்ணு. என்னோட சாய்ஸ். ஓகே பண்ணு. அவன் பண்றான். ஜாஷ் இங்கிலீஷ், அதுக்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், அதுக்கு அப்புறம் I will go with ஆரன் ஹார்டி, ஸ்பென்சர் ஜான்சன், கிளென் மேக்ஸ்வெல் மறந்துட்டேன். சாரி, கிளென் மேக்ஸ்வெல்க்கு அப்புறம் ஆரன் ஹார்டி, ஸ்பென்சர் ஜான்சன், ஆடம் ஜாம்பா அண்ட் நேத்தன் எல்லிஸ். அண்டா 9 பேர் வச்சு என்ன ஆட போற? கொக்கோ ஆட போறியா? லபுஷேன் விட்ட? லபுஷேன் வேண்டாம் எனக்கு. நான் லபுஷேன் ஆட சரி, உனக்கு லபுஷேன் வேணாம், அலெக்ஸ் கேரி வேணாம், ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் வேணாம், தன்வீர் சங்கா வேணாம், டார்சியஸ் வேணாம், சானபட் வேணாம். 6 பேரை வெளியே உட்கார வைக்க போறியா? இருக்க தம்பி, நான் நம்பர் போட்டுக்கிறேன். இப்ப ஃபில் இன் பண்ணு ஒன்னொன்னா. சரி, ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் நீ வந்து பேக் வெளியில தான் வைக்க போற. நிக்க முடியும். ஒரு கீப்பர் அது தெரியும்டா. என்ன பண்ணுவோம், ஸ்லிப்ஸ்ல வந்து கீப்பிங் க்ளோஸ் போட்டு நிக்க விட்டுரும். இல்ல தலைவரே, நீங்க சொல்லுங்க, நான் கடைசியா சொல்றேன். நான் கரெக்டா நம்பர் போட்டு வந்துடுறேன். ஓகே. என்னோட லைனப் நான் வந்து நீ லைனப் போட்டு வா. ஐ அம் ஓப்பனிங் வித் மேத்யூ ஷார்ட் அண்ட் டிராவிஸ் ஹெட்டோட காம்பினேஷன். ஓகே. அண்ட் நம்ம கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் மார்னஸ் லபுஷேன். மிடில் ஆர்டரில் இவங்க. அப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி. நெக்ஸ்ட் ஐ கோ வித் கிளென் மேக்ஸ்வெல். அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸாக மேக்ஸ்வெல் அண்ட் பென். பவுலர்ஸில் வந்து ஆமாம், பெக்யூலியர் சாய்ஸ், போல்ட் பிக். யா. அண்ட் பவுலர்ஸில் வந்து ஷான் அபாட், ஆடம் ஜம்பா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். தலைவர் நேத்தன் எல்லிஸே வெளியே உட்கார வச்சிட்டாரு. நேத்தன் எல்லிஸ் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இவங்க ஆடட்டும். மெயின் லெவன்ல இருந்து அவனே பேக்கப்பா எடுத்தவங்க எல்லாரும் உள்ள இருக்கு. சரி, நல்ல சாய்ஸ். இல்ல நல்ல எல்லாரும் நல்ல பவுலர்ஸ் தான். நம்மள மாதிரி எந்த கோட்டாலே வரல. சித்திர நல்லா எடுத்து வச்சிருக்கோம். சரி, ஓகே. சரி இந்தியா போவேனா? 11 போட்டியா? உனக்கு 11 வந்துருச்சு ப்ரோ. 11 போட்டியா? இல்ல அவனுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எனக்கு இல்ல, நல்ல 11 தான். அதான் நான் வேற 11, நீங்க வேற 11, அவன் வேற 11ஓட வரான். ஆமா கண்டிப்பா.
சொல்லு சொல்லு. ஆஸ்திரேலியாங்கிறப்போ வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். நீ கண்ணி தெரியும்டா. அவங்க ஒரே 11 தான்டா மொத்த சீசனுக்கு ஆடுவானுங்க. சரி முடி 11 டக்குன்னு முடி. டைம் ஆகுது கமான். ஓகே 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 ஐ வில் பீ தேர். ஓகே இன்னும் 11 போடலையா? இல்ல போட்டாச்சு. ஓகே ஓப்பனிங் வித் அதேதான் ஷார்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஸ்டீவி, மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கேரி ஹெட். சார் அலெக்ஸ் கேரிக்கு முன்னாடி ஹெட். அது பிரச்சனை இல்ல. 6 ஷான் அபாட், ஜாம்பா, ஐல் கோ ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் நேத்தன் எல்லிஸ். எனக்கு ஆரன் ஹார்டி வேண்டாம். நான் அதுக்கு பதிலா நான் வந்து உனக்கு ஷான் அபாட். உனக்கு ஹார்டி வேணாம், டார்ச்சஸ் வேணாம், சங்கா வேணாம், ஜேக் பிரசன் மெகர்க் வேணாம், லபுசேன் வேணாம். இப்பவும் 10 தாண்டா வருது. இப்பவும் 10 தாண்டா வருது. 11 வருதுடா. ஷார்ட் 10 தான் வருது. 1 ஷார்ட், 2 இங்கிலீஷ், 3 ஸ்டீவ், 4 மேக்ஸி, 5 ஹெட், 6 கேரி, 7 ஷான் அபாட், 8 ஜாம்பா, 9 ஸ்பென்சர் ஜான்சன், 10 நேத்தன் எல்லிஸ், 11 இன்னொன்னு வரணுமா? நம்பர் போட்டு தப்பு பண்றா. தம்பி ஒன் டீமே இப்படி பண்ணலாமா? ஐ மீன் ஆரன் ஹார்டி நான் ஆடுவேன். ஆனா கண்டிப்பா லபுசேன் அண்ட் ஃப்ரேசர் பெக்கர் ஆட மாட்டேன். என்ன அப்படி ஒரு ஃப்ரேசர் பெக்கர் இல்ல. அதே மாதிரி டன்வீர் சங்காவும் பென் டார்ச்சஸும் இல்ல. ஓகே சரி சரி 2 பேரும் சொல்லு. அதுக்கும் கவுண்ட் பண்ணாத. இது கவுண்ட் பண்ண வேண்டாம். என்னோட பவுலர் வில் பி ஆடம் ஜாம்பா. சரி முன்னாடி எழுதிட்டேன் தெரியும். அடுத்து பேட்டர் வந்தா I'll go with ஸ்டீவி ஸ்மித். திமிங்கலம் ப்ரோ. என்னோடது வந்து டிராவிஸ் ஹெட் பேட்டர். ஓகே. அண்ட் பவுலர் வந்து ஸ்பென்சர் ஜான்சன். நான் பேஸ் அட்டாக் கூட போகலான்னு இருக்கேன். ஏன்னா இவங்களது பவுலிங் நல்லா இருக்கும். ஸ்டார்க் இருந்தால் ஸ்டார்க் எடுத்துருக்கலாம். ஆப்வியஸ்லி எல்லாரும் சரி. நான் வந்து நேதன் எல்லிஸும் ஜேசர் மெகாக்கும் தான் போலான்னு இருக்கேன். நான் மெகார்க்கு வந்து அதான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இப்போதைக்கு இல்லை. அதனால டிராவிஸ் ஹெட்டுக்கு போறேன். ஓகே அவர் இருக்காருன்னா அவர் தான் என்னோட இது. நேதன் எல்லிஸ் போலர். ஓகே அப்படியே டக்குன்னு இங்கிலாந்துக்கு தாவும். கமான் இங்கிலாந்துக்கும் 11 போட்டு வை பேச முடியுதுக்குள்ள. சரி இங்கிலாந்துக்கு வருவோம் டோலர்களே. இவனுக்கு வந்து இவனோட 15 நான் படிக்கிறேன். அப்புறம் நான் 11 டக்குன்னு சொல்லிடுறேன். ஜாஸ் பட்லர் கேப்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், கஸ் ஆட்கின்சன், டாம் பேண்டன், ஹாரி புரூக், பிரைடன் கார்ஸ், பென் டக்கெட், ஜேமி ஓவர்டன், ஜேமி ஸ்மித், லயம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத், ஜோ ரூட், சகிப் மஹமூத், ஃபில் சால்ட் அண்ட் மார்க் வுட். இவங்களோட 11 ரொம்ப ஈஸி. அவங்க 11 இந்தியா கூட ஆடலை. டக்குன்னு சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி பென் டக்கெட் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் ஃபில் சால்ட். கரெக்ட். தேர் இஸ் நோ டவுட். 1 டவுன் டாம் பேண்டன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி ஹி ஷுட் நாட் பிளே. நல்ல பேட்டர். பட் என்னோட ஐடியா 11ல அவர் இருக்க மாட்டார். For me, Joe Root, after which Harry Brook is going to come in. Both of them have extraordinary records in Pakistan. அப்ப டாம் பேண்டன் எங்க பிளேஸ் பண்ணுவீங்க? டாம் பேண்டன் ஆட போறதே இல்லை. நான் வெளியே பெஞ்சில் பேர் எழுதி போடுறேன். பிளேஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அதனால என்னோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 இவங்க தான். ஆஃப்டர் விச் ஜோஸ் பட்லர், லயம் லிவிங்ஸ்டன் போத் ஆர் கோயிங் டு பிளே. ஓகே. எனக்கு இங்கே மிஸ் ஆகிற ஒரு பிளேயர் தான் வந்து ஜேக்கப் பெத்தல். அவர் இருந்திருந்தானா he would be my number 7. பவுலிங் எனக்கு தெரியும் லிவிங்ஸ்டனும் பெத்தல் ரூட் 3 பேர் சேர்ந்து போடணும் அந்த ஒரு பவுலரோட கோட்டா. பட் இருந்தாலும் ஹீஸ் பேட்டிங் அவளுக்கு அந்த டெப்த் இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் நான் எடுப்பேன். அப்புறமா இப்போ 6 சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் போவோம். ஆதில் ரஷீத் இஸ் கோயிங் டு பிளே நம்பர் 7. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நம்பர் 8, மார்க் வுட் நம்பர் 9, பிரைடன் கார்ஸ் நம்பர் 10. நான் சொன்ன மாதிரி தான் நம்பர் 11 வந்து கஸ் ஆட்கின்சன், ஜேமி ஓவர்டன். 2 பேருமே 2 பேர்லேருந்து ஒரு ஆள் தான் ஆட முடியும். ஏன்னா ஜேமி ஸ்மித் cannot bowl so that he cannot play. ஜேமி ஸ்மித் நீங்கள் ஆட வைக்கிறீங்க, அந்த டிஸ்ட்ரக்டிவ்னஸ் வேணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து உங்களோட 5th பவுலரோட 10 ஓவர்ஸ் கோட்டாவை லியம் லிவிங்ஸ்டனும் ஜோ ரூட்டும் மட்டும் போடணும். அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குன்னா யூ கேன் பிளே எய்தர் ஜேமி ஸ்மித் ஆர் டாம் பேண்டன்
ஃபார் எனி ஆஃப் தீஸ் டூ, கஸ் அட்கின்சன் ஆர் ஜேமி ஓவர்டன். ஸோ என்னோட 11 இதுதான். என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்விங்கார பிச்சஸில் ப்ளே கஸ் அட்கின்சன், ஸ்லோ ரவுண்ட் போகிற பிச்சில் ப்ளே ஓவர்டன். என்னோட டாப் பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர் பெஸ்ட் ஃபார்ம் பென் டக்கெட், வேற பவுலர் எனக்கு வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரோட ஸ்ட்ரைக் எனக்கு வந்து. பட் ஹாரி ப்ரூக் மேலே ஒரு கண்ணு இருக்கு. he will also play good. மேபி நான் எல்லா மேட்ச் பாகிஸ்தான்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இல்ல நான் வந்து எல்லா டைமும் நான் வந்து இல்ல நான் வந்து எல்லா டைமும் டக்கெட் சொல்லிட்டு இருக்கனால நான் அங்க போலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே ஜோஃப்ரா ஆர்ச்சர் நீங்க சொல்லுங்க. நான் ஹாரி ப்ரூக்குக்கே போறேன். ஓகே ஓகே சேம் தான் என்னோட இதுமே. நான் டாம் பேண்டன் வச்சிருந்தேன். ஓகே இருக்குன்னா சொல்லுங்க. டாம் பேண்டன் யாருக்கு பதிலா? நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். ஓகே. பென் டக்கெட் ஓப்பனிங் அண்ட் வித் ஃபில் சால்ட் அண்ட் டாப் அண்ட் தேர்ட்ல டாம் பேண்டன் அண்ட் ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், நம்ம கேப்டன் ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஓவர்டன் நான் வச்சிருக்கேன். பட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆர் சொன்னால் ஷக்கீப் மஹமூத் வந்து ஓவர்டனை ரீப்ளேஸ் பண்ணலாம். மேபி ஆர் தான் இவங்க 2 பேர்த்துல. அண்ட் எத்தனாச்சு 7 ஆச்சா? அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்ட் மார்க் வுட். லிவிங்ஸ்டன் இல்லையா? சொல்லலையா? லிவிங்ஸ்டன் இருக்கு. பட்லருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன். ஓகே சரி, உன்னோட பிளேயர் பிக்ஸ் ஆதில் ரஷீத் அண்ட் பட்லர். ஃபேன் பாய் மேல இங்கிலாந்து வைக்காத நம்பிக்கை கூட ஃபேன் பாய். சரி, நான் எப்படி கேன் வில்லியம்சன் கன்யா அந்த மாதிரியா? சரி. அம்மான் எந்திரன், உங்க பர்முடேஷன் காம்பினேஷன் விட்டு 11 பிளேயர் 11. ஓகே கன்ஃபார்ம் எந்திர 11 வருது. நான் எழுதி பார்த்தேன். நான் சொன்னதுதானா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே டக்குன்னு கமான் குயிக். சால்ட், டக்கெட், பேண்டன், ரூட், ப்ரூக், பட்லர், லிவிங்ஸ்டன், ரஷீத், அதுக்கப்புறம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட், பிரைடன் கார்ஸ். ஓகே, நீங்க எல்லாரும் எடுக்கிற ரிஸ்க் வந்து 5th பவுலரோட கோட்டா வந்து லிவிங்ஸ்டன் அண்ட் ரூட் இஸ் கோயிங் டு பிளே. 2 பேரும் அதான் எடுக்கிறீங்க. இல்லையே, என்னோடதுல பாத்துக்கோ. தேர் இஸ் கார்ஸ் கேன் பவுல் இஸ் 10, மார்க் வுட் 10, ஆர்ச்சர் 10, 30, ரஷீத் 10, 40. மீதி 2 பேர் தான் போடணும், வேற யாரும் பவுலர் இல்ல. லிவிங்ஸ்டன் can bowl 10 overs. He can stretch a இல்ல நான் கேக்குற क्वेश्चन இவங்க 2 பேரும் நம்பி யார் கிவிங் யார் 5th bowler கோட்டா? எஸ் ஆர் நோ? ஆமா கண்டிப்பா. ஓகே இல்ல ஐ வில் ட்ரை அவுட் டாம் பேண்டன் ஃபர்ஸ்ட். இஃப் எனக்கு வந்து அது வந்து பேட்டிங்ல எனக்கு வந்து பவர் ஆட் பண்ணல, எனக்கு வந்து அந்த பேட்டிங்ல குஷன் ஆட் பண்ணலன்னு எனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் டேக் அவுட் பேண்டன் அண்ட் bring in கஸ் அட்கின்சன் டு strengthen my bowling attack. அதான் நானும் பண்ணேன். கட் அட்கின்சன் ஆர் ஜேமி ஓவர்டன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ப்ரூக் ஆடாதப்பதான் உங்களுக்கு அந்த பேண்டனோட நீடு தேவை. ப்ரூக் பாகிஸ்தான் நல்ல ரெக்கார்ட் இருக்கான்றப்போ நீ பேண்டன் உட்காருக்கலாம். அந்த லாஜிக் பேண்டன் எடுத்துட்டு வர்றதுக்கு காரணமே வந்து முக்கியமான காரணம் ரீசன்ட் ஃபார்ம். ILT20ல பேண்டன் ஹஸ் இவங்க டீம் கிட்ட நல்ல ஒரு வெல் ரவுண்டட் ஒரு பவுலிங் அட்டாக் இருக்கு. இல்ல இருக்கு, ஆனா யூஸ் பண்ணுவாங்க. சரி மிஸ்டர் எந்திரன், கமான் யுவர் பவுலர் அண்ட் பேட்டர் பிக். அடுத்த டீம் போலாம். pick is going to be Phil Salt. ஓகே. அண்ட் பவுலர் பிக் ஆதில் ரஷீத். நான் வந்து எந்த டீமா இருந்தாலும் ஸ்பின்னர்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எங்க போனாலும் ஸ்பின்னர் தான் சூஸ் பண்ணுவேன். ஹர்ஷதீப் சிங், ஹாரிஸ் ராஃப், அஸ்கின் அஹமத், முஸ்தாஃபிசுர் ரஹ்மான். சரி இந்தியாலே நல்ல ஸ்பின்னர். சரி அடுத்த டீம் போவோம் गाइस. கமான் ஸ்லைட் சைடு வாக்ல ஏதோ ஒன்னு சொன்னீங்க. யார் ப்ரோ? உன ஏதோ சொன்னேன், எனக்கு கேட்டுருச்சு, உனக்கு கேட்கல. என்னது? நான் வந்து எதுக்கு ஃபாஸ்ட் பவுலர் பேர்லாம் சொன்னேன், அதானே? ஆமா
சரி சரி. ஏய் இல்ல நீ சவுத் நல்லா ஆப்பிரிக்காவோட பாருங்கடா, அந்த 2 டீம்லயும் ஸ்பின்னர் சரியில்லடா. சரி சரி. ஹர்ஷதீப் சிங்கை சொன்ன டீம்லேயே ஸ்பின்னர் சரி. நீ வருண் சக்கரவர்த்தி கண்ணின்னு எனக்கும் தெரியும். சரி, நம்ம வந்து அடுத்த டீம் போவோம். மறுபடியும் இந்தியா ரோஸ்டாக தான் மாற பார்க்குது. சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட 15 டெம்பா பவுமா, டோனி டிசார்சி, மார்க்கோ ஆன்சன், ஹென்ரிக் கிளாசன், கேசவ் மகாராஜ், ஐடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், யான் முல்டர், லுங்கி இங்கீடி, ககிசோ ரவாடா, மோஸ்ட் என்னோட டப்ரே ஒன் ஆஃப் த ஜி, ஃபேவரட் ரயன் ஃபேவரட் டீம் ரிக்கில்டன், இவனுங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ராசி வேண்டர்டசன், கார்பின் பாஸ். டேய் பிரீட்ஸ்கா இல்லையா? நான் இருந்தான்ல நினைச்சேன். ரீட்ஸ்கா இல்ல போல, எனக்கும் தெரியாது, நானும் நோட்டீஸ் பண்ணவில்லை. ஆமாடா. நான் வந்து இருக்கான்னு நினைச்சேன். மேபி T20 11 ஏதாச்சும் சொல்ல இருந்திருப்பான் போல. சரி, என்னோட 11 நான் டக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஓப்பனிங் வந்து டோனி டிசார்சியும் ஐடன் மார்க்ரமும் தான் ஆட போகிறாங்க. அவங்க தான் வந்து ஓபன் பண்ண மாட்டாங்களா? டேய் பவுன் ஓப்பனே பண்ண மாட்டான்டா, ஆள் இல்லைன்னு ஆடிட்டு இருக்கான்டா. ஏன் ஓப்பனர் கிடையாதுடா, 1 டவுன் ஆடுறவன்டா. ஆள் இல்லைன்னு ஆட வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரயன் ரிக்கில்டன் ஆடுவானான்னு டவுட் தான். இஃப் ரயன் ரிக்கில்டன் இஸ் கோயிங் டு பிளே, டோனி டிசார்சி ஷுட் சிட் அவுட். அதுதான், நோ டிபேட்லாம் இல்லை. ஒன்று நீ ஆடு, இல்லை நீ ஆடு. ராசி வேண்டர்டசனுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. அவனில் அவர் உள்ள வரணும்னா பவுமா தான் வெளியே அனுப்பணும். அவர் கேப்டனாக போட்டானுங்க. இவங்க டீமும் கொஞ்சம் இந்தியா மாதிரி தான். ஸோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து டோனி டிசார்சி ஆர் ரயன் ரிக்கில்டன் யார் ஆட போகிறான்னு தெரியல. ரயன் ரிக்கில்டன் கம்மிங் ஆஃப் குட் T20 ஃபார்ம். டோனி டிசார்சி ஹேஸ் அ குட் ODI ஃபார்ம். ஆமாம், ஓடியில் ரயன் ரிக்கில்டனுக்கு ஸ்டார்ட்டே கிடையாது. ஓடியில் டோனி டிசார்சிக்கு இருக்கு. டோனி டிசார்சி அலாங் வித் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சு ஐடன் மார்க்ரம். பவுமா இஸ் கோயிங் டு பிளே. அதுதான், பவுமா இஸ் கோயிங் டு பிளே 3. ஹென்ரிக் கிளாசன் இஸ் கோயிங் டு பிளே 4. வேண்டர்டசன் கொண்டு வந்தீங்கன்னா அவரை 3ல ஆட வச்சு பவுமா இன்னொரு ஸ்டெப் கீழே வரணும். அந்த லைனப்படி போனோன்னா அவங்களோட பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்குவோம். பட் இப்போ அவங்க பேட்டிங் நான் இப்போ தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறேன். நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நடுவில். ஸோ அதனால் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டினபுளாக இருக்குது. ஏன்னா நான் இவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் 11 போர்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். இப்போ எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ நான் அவங்களோட ஃபஸ்ட்டு 5 பவுலர் கோட்டா முடிச்சிடறேன். அப்புறமா பேட்டிங் 6க்கு போவோம். இங்கிடி, ரபாடா, அப்புறமா மகாராஜா, சம்சியான்னு தெரில. 2 பேரும் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரில. பட் இருக்கிற பவுலிங்க்கு ஆடணுன்ற மாதிரி இருக்கு. இல்லை, எனக்கு வந்து அந்த 5th பவுலிங் ஆப்ஷன் வந்து அவங்க ஐடன் மார்க்ரம் நிறைய மேட்சஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதுதான், ஏன்னா மார்க்கோ ஆன்சன் ஆட போகிறாரு. ஸோ வந்து அவங்களோட 5 பவுலர்ஸ் வந்து மார்க்கோ ஆன்சன், காகிசோ ரபாடா, லுங்கி இங்கிட்டு, முல்டர் ஆட மாட்டார். முல்டர் பாஸ் ஸ்ட்ரெயிட் அவுட். தேர் கோயிங் டு ரீப்ளேஸ் ஒன்லி ஸ்பின்னர்ஸ். மகாராஜ் ஆட முடியலன்னா பாஸ் உள்ள வருவார். பாஸ் பவுலருக்கு அசிஸ்டன்ட் இருக்கு, இல்லனா பாஸ் ஸ்பின்னர். இப்போ if they are going for only one spinner, அதாவது பிரைமரி ஸ்பின்னரா ஒருத்தர் தான் போறாங்க அப்படினா ரபாடா பி மகாராஜ். இல்ல சம்சி தான். சம்சி இப்போ ரீசெண்டா ஆடி இருக்காரு. மகாராஜ் ஆடவே இல்லை. இல்ல, உங்களுக்கு வந்து சப்கான்டினென்ட் விக்கெட்ல மகாராஜ் will give out more experience. 2 பேரும் ஒரே ஊர்காரங்க தான். சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறானுங்க. சரி, இப்போ அது பிரச்சனை இல்லை. இவங்களோட 6 பேட்டர் ஷார்ட் அவுட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இல்லைன்னா பவுமாவும் மார்க்ரமும் ஓப்பனிங் இறங்கணும். அது நடந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா கிளாசன், மில்லர் கோயிங் டு பிளே 2 ஸ்டப்ஸு 3 பேர் ஆட தான் போகிறாங்க. வேண்டர்டசனா ஆட போகிற அப்படின்னு முடிவு எடுத்தானா டோனி டிசார்சி வெளியே தான் உட்காந்தான். அது தெரியல. சரி, ரயன் ரிக்கில்டன்னாலும் சரி, டோனி டிசார்சி தான் ஸ்கேப் கோட் ஆகும். இல்லை, ஸ்கேப் கோட்லாம் இல்லை. வேண்டர்டசனுக்கு நல்ல ஸ்டாட்ஸே இருக்கு. ஸோ கொஞ்சம் டீம் செலெக்ஷனில் கொஞ்சம் இது இருக்கு. வெட்டிட்டு தான் இவனுங்களை உள்ள எடுத்துட்டு வரணும்ன்ற. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரயன் ரிக்கில்டன் அவுட், கார்பின் பாஸ் அவுட். கார்பின் பாஸ் நான் சொல்கிறேன், அந்த ஸ்பின்னர் ஒரு சிங்கிள் ஸ்பின்னர் ஆட போகிறேன்னா ஷம்சி ஆர் இவர் வெளியே போக போகிறாரு. யான் முல்டர் அவுட். 3 பேரும் வெளியே தான் உட்கார போகிறாங்க. அந்த ஒரு பிளேயர் அவங்க பேட்டிங் யாரை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆஸ் அ ஃபேனாக, ஆஸ் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு பில்ட் 11, நமக்கு இது ரொம்ப டஃப்பான சைஸ் தான். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஐ வில் பிளே வேண்டர்டசன் இன்ஸ்டெட் ஆஃப் டிசார்சி அண்ட் ரிக்கில்டன் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்கேஸ் யாராலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியலைன்னா நான் டிசார்ஜியை திருப்பி பேக் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஈவன் மீ அவுட்புட்.
அவ்வளவுதான் என்னோட செலக்டரா என்னோட முடிவு அதுதான். ஏன் முல்டர் அவுட்னு சொன்னீங்க? Because why can't he ஆல்ரவுண்டர் preferred நிறைய over? பேர் இருக்கானுங்க. நான் முல்டரோட நான் கார்வின் பாஸ் ஆடிட்டு போயிருவேன். கார்வின் பாஸ் கம்மிங் ஆஃப் குட் ஃபார்ம். Correct. Okay. பேசில ஏன்னு மார்க்கோ சொல்றேன்னா யான்சனுமே ஆல்ரவுண்டர். மார்க் யான்சன் ஆட தான் போறாரு. அவர் எல்லா மேட்சும் ஆட தான் போறாரு. யான்சன், ரபாடா, இங்கிடி ஆர் தேர் 3 பிரைமரி பவுலர்ஸ். 4வது பவுலர் யாருன்றது தான் விஷயம். நார்க்கியா இருந்தாருன்னா கொஸ்டினே இல்லை. நார்க்கி ஆடிட்டு எய்தர் சம்சி ஆர் மாராஜ் இஸ் கோயிங் டு ப்ளே அப்படின்னு. என்னோட இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பிளேயர். என்னோட தேவா என்னோட பிளேயர் வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் ஐடன் மார்க்ரம். மார்க்ரம் நல்லா தான் ஆடுவார். அண்ட் மார்க்கோ யான்சன். டக்குன்னு கமெண்ட். என்னோட 11 சேஞ்ச் இல்ல. என்னோடது சேம் தான். இந்த 11 தான். என்னோட 11லயே சேஞ்சஸ் இருக்கு. அதான் சொல்றேன்ல. நான் வாண்டர்டசன் ஆட வைப்பேன். அந்த ஆப்ஷன்ஸ் ஓகே. பட் ஐ வில் ப்ளே திஸ் 11 தான் மோஸ்டா. என்னோட பிளேயர் பிக் வந்து பேட்டர் வில் பி டிசார்சி. and he is coming off some good form. ஓகே அவர் ஆடலன்னா நான் வாண்டர்டசன் இருப்பாரு. ஒரு ஆடலனா if he doesn't play I believe Klaasen will play all the matches. I believe Klaasen will play all the matches. கீப்பர் பா. அதான். So if suppose Disarsi does not play, Klaasen will be my pick. bowler I will go with Janssen. ஸ்பின்னர் அதான் நீ மாரா சொல்லணும்னு நினைச்சேன். மகாராஜா போதும் ரொம்ப டேமேஜ் பண்றோம். அடுத்து போ. ஓகே தலைவரே நீங்க தான் சொல்லலாம். என்னோட 11 வந்து டிசார்சி, பவுமா, ஆண்டர்சன், மார்க்ரம், அப்புறம் மில்லர், கிளாசன் அண்ட் யான்சன், கார்பின் பாஷ், கேஷவ் மகாராஜ், ரபாடா, அப்புறம் நான் இந்த ஸ்பின்னர் எடுத்துக்கிறேன் ஷம்சி. ஓகே சரி உங்களோட பிளேயர் பிக்ஸ் வந்து நான் பேட்டர் வாண்டர்சன் அண்ட் ஓகே என்னடா சரி யான்சன். ஓகே 3 பேர் யான்சன். எல்லாருக்கும் தெரியுதா? பட் ரபாடாவா? ரபாடா ஆறுலாம் சான்ஸே இல்லை. ஆடி ஆகணும். அந்த 6 வந்து நார்க்கி ஆடி இருந்தா வரும். சரி டக்குன்னு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்குவாட் போவோம். லாஸ்ட் ஸ்குவாட் இவனுங்க என்ன ஸ்குவாட் எடுத்து வரான்? யாரை கேப்டனா போடுறானுங்க? எனக்கு ஆப்கானிஸ்தான் வந்து கண்டிப்பா வந்து they will present a very tough fight தான் எனக்கு தோணுது. இல்ல அதெல்லாம் தரும் கரண்ட் ஃபார்ம். சரி நீங்களே அப்ப உங்களோட லைன் அப் 11 சொல்லுங்க. நான் சேஞ்சஸ் சொல்றேன். ஏன்னா எனக்கு பெருசா இவங்களை வச்சு ஒரு 11 ஒரு 4 years பேக் பில்ட் பண்ண மாதிரி ஒரு பிரைம் 11 பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் 15 யாருன்னு பாத்துறோம். ஹஷ்மத்துல்லா ஷஹீதி, இப்ராஹிம் சத்ரான், ரஹ்மானுல்லா குர்பாஸ், சிதிகுல்லா அட்டல், ரஹமத் ஷா, இக்ராம் அலிகில், குல்பதீன் நைப், ரஹமத்துல்லா ஒமர்சாய், முகமது நபி, ரஷீத் கான், நங்கியால் கரோட்டி, நூர் அஹமத், ஃபசலக் ஃபரூக்கி, ஃபரீத் மலிக் அண்ட் நவீத் ஜத்ரான். ஸோ ஸ்ட்ரெயிட் அப் என்னோட ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக் பிக்ஸ், அதாவது எசென்ஷியல் சர்டன் பிக்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். ஃபசலக் ஃபரூக்கி, நூர் அஹமத், ரஷீத் கான், குல்பதீன் நைப், அஸ்மத்துல்லா ஒமர்சாய். இது என்னோட சர்டன் பிக்ஸ். கண்டிப்பா இருப்பாங்க. நபி வந்து எனக்கு என்ன கேட்டா வந்து கொஞ்சம் அது என்னன்னா நூர் அஹமத் ஆர் நபின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் பிச்செல்லாம் பாக்குறது எல்லா பிச்சா இருந்தாலும் 4 ஸ்பின்னரோட தான் போகணும். நம்ம ஒரு பரவாயில்லன்றலாம் இந்த கம்பேர். இல்லனா அந்த ஸ்பின்னர்ஸ் தான் ட்ரபிள் பண்ணிருக்காங்க நிறைய டீம். இல்ல அவன் நல்ல ஸ்பின்னர்ஸ்ட்டு போறேன், நம்ம மட்டும் ஸ்பின்னரே இல்லாம போறான். அவ்வளவுதான் கதை. நான் இதுல ஆட் பண்ண வேண்டிய சில நேம்ஸ் வந்து இப்ராஹிம் ஜர்தான் அண்ட் ராமுல்லா குர்பாஸ்.
மோஸ்ட்லி 2 பேர்த்த ஓப்பன் பண்ண போறாங்க. ஆமா, நல்ல இப்ராஹிம் பேட்ச். ஓப்பனிங் கரெக்ட். இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் குர்பாஸ் will open. சைதி ஏன் கேப்டன் ஆனாருன்றது அவருக்கும் தெரியாது. அதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா அதான் ரஷீத் கானுக்கு அப்புறம் நல்ல கேப்டன்சி மெட்டீரியல்னா ஆல்ரெடி முகமது நபி இஸ் தேர் உள்ளதான் இருக்காரு. அவர் தான் ரஷீத் கானுக்கு முன்னாடியும் முகமது கேப்டனா நபி இருந்தார். இருந்தானே ரஷீத் கானுக்கே வந்துச்சு. இல்ல ஒன்னு அவர் ஏஜ் கிரைட்டீரியான்றனால ரஷீத் கான்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. ரஷீத் கானுக்கு வயசால, நபி இன்னும் ரிட்டையர் ஆகல. அதான் நெக்ஸ்ட் நேம்ஸ்னா இருக்காரு. நவ்தீத் ஜத்ரான் இருக்காரு, அஸ்மத்துல்லா ஓமர் ஜா இருக்காரு, இல்ல குல்புதீன் நைப் இருக்காரு, நிறைய நைப் கூட லீக்ஸ் இருக்காரு. லாஜிக் ராமுல குர்பாஸ் சொல்றேன். டாப் ஆர்டர் will be ஜத்ரான் and குர்பாஸ், இப்ராஹிம் ஜத்ரான் and குர்பாஸ். அதுக்கப்புறம் ஹஷ்மத்துல்லா ஷஹீதி will play. ரஹமத் ஷா. ஓகே. எத்தனை 4 சொல்லியிருக்கேனா? 4. ஆமா 4 பிளஸ் ஆல்ரெடி சொன்ன அஸ்மத்துல்லா ஒமர்சாய் will also bat up. அதுக்கப்புறம் குல்பதீன் நைப். என்னை கேட்டா பின்ச் ஹிட்டர் ரோலுக்கு வந்து ஐ வில் டேக் தட் செதிகுல்லா அட்டல். ஓகே. அது வந்து ஆக்சுவலா வந்து SA20ல வந்து ஹி கம்ஸ் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்து ஹில் ஸ்டார்ட் ஹிட்டிங். பட் இங்க ஸ்பின்ஸ் ஹிட்டிங்ன்றது உங்களுக்கு வந்து ஓடிஐல வில் பி ரெக்வயர்ட் ஒன்லி ஆஃப்டர் 40 அந்த ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் லேட்டா கொண்டு வர்றது தப்பு இல்லைங்க. செதிகுல்லா அட்டல். ஸோ மிச்சது நான் அது ஆல்ரெடி சொன்னதான். ரஷீத் கான், நூர் அஹ்மத், ஃபசலக் ஃபரூக்கி அண்ட் முகமது நபி. ஜத்ரான் இல்ல நவீத் ஜத்ரான் இல்ல நவீத் ஜத்ரான். வேற யாரு? நான் 11 சொல்லிட்டேனா? இல்ல ஒரு கடைசியா முகமது நபி சொன்னியா? நபி சேர்க்கவே இல்லை. நபி நான் சேர்க்க வேணான்னு. ஃபரீத் மாலிகா. இல்ல ஆக்சுவலா இப்ப இருக்கிறது பார்த்தா முகமது நபி தான் சேர்க்கணும். என்னோட 11ல அதான் பண்ணுவேன். நபியை உள்ள வச்சிருப்பேன். எனக்கு வந்து பிஞ்ச் ஹிட்டர்ன்றோட நபியை ஹிட்டும் பண்ணுவாரு, ஈ கேன் கோ லாங். அவ்வளோதான் என்னோட ஒன்லி சேஞ்ச். நபி நான் உள்ள கொண்டு வருவேன். பவுலிங் 10 தானே சொல்லியிருக்கேன். நபி சேர்த்து இல்ல ஆக்சுவலா அவங்களோட ஓமர் ஜா இஸ் கோயிங் டு பவுல் 10 overs, ஃபசலக் ஃபரீகி இஸ் கோயிங் டு பவுல் 10 overs, நூர் அஹ்மத் இஸ் கோயிங் டு பவுல் 10, ரஷீத் கான் இஸ் கோயிங் டு பவுல் 10. ஓகேவா? அவங்களோட ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு. நபி கேன் பவுல், நைப் கேன் பவுல். உனக்கு ஒரு பியூர் பவுலர் தேவையே இல்லை. இந்த ஸ்டார்ட் வச்சுட்டு யூ நீட் நாட் கோ இன் ஃபார் அ பியூர் பவுலர். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 6 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க ஹூ கேன் பிரைமர்லி பவுல். குர்பாஸ், ஜத்ரான், சைதி. நவ் டோட்டல் ஆஃப் 9 பிளேயர்ஸ் ஆர் தேர். ஓகேவா? நீ சொல்ற மாதிரி பின்சிண்டல் செதிக்குல்லா ஆட்டல் எடுத்துப்போம் அண்ட் ராமச்சா எடுத்துக்கிட்டோம்னா 11 இஸ் கம்ப்ளீட். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ராமச்சா கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஆடி இருக்காரு. செதிகுல்லா அட்டல் அவர் என்னதான் பின்ச் ஹிட்டரா இருந்தாலும் he has not thrown much for Afghanistan. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், நபி அண்ட் நைப் மேலே ஃபுல் இதோட போகாம ஐ வில் ட்ரை டு பிரிங் இன் நாங்கியால் கரோட்டி ஆர் ஃபரித் மாலிக் ஆர் நவ்ஜீத் ஜத்ரான். யாராச்சும் ஒரு ஆள் வாஸ் குட் பேஸ். எனக்கு வந்து இது வேணாம், ஸ்விங்கோ ஆக்ஷனோ ஸ்பெஷல் பால்ஸோ வேணும். பியூர் பேஸ் இருக்கிற ஒரு பவுலர் கொண்டு வந்துட்டு ஃபரீத் மாலிக் would be option, better option. அதான் அந்த 3 பேர்ல எனக்கு யாரு பியூர் பேஸ்னு தெரியல. ஜத்ரான் ஃபரீத் ஆல்ரெடி மாலிக் போட்டிருக்காரு, நல்லா போடுவாரு. ஃபரீத் மாலிக் ஜத்ரான் ஆல்ரெடி நல்லா போட்டிருக்காரு. பட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் எனக்கு தெரியல. கன்சிடரிங் தட் நான் அவரை உள்ள வச்சுட்டு ஐ வில் லீவ் தட் பின்ச் ஹிட்டர். ஏன்னா நைப் அடிப்பாரு, நபியும் பின்ச் ஹிட்டிங், ரஷீத் கானும் பின்ச் ஹிட்டிங். 3 பின்ச் ஹிட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறப்போ எனக்கு இன்னொரு பின்ச் ஹிட்டர் தேவையில்லைன்னு தோணுது. அவ்வளோதான் என்னோட சைட் ஆஃப் இது. மை பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் பிக் ஆர் குர்பாஸ் அண்ட் ஓமர் ஜா. ஓகே, நான் வந்து எனக்குமே குர்பாஸ் வந்து பேட்டர் பிக். மை பவுலர் பிக் will be நூர் அஹ்மத். ஓகே, மை பவுலர் பிக் would be ரஷீத் கான். அண்ட் பேட்ஸ்மேனா நான் வந்து
குர்பாஸ் சொல்லலாமா இல்லை கோ வித் கத்ரான் ராமச்சா? சொல்லுங்க கத்ரான் சொல்லுங்க ப்ரோ. வேணாம்ப்பா, அதனால எங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ராமச்சா. ஓகே ஓகே ஸோ ஓகே, இத்துடன் நம்ம 8 டீமுக்கும் ப்ரிவியூ முடிச்சிருக்கோம் 2 பார்ட்ல. ஆமா. கரெக்ட். ஓகே, குரூப் பி குவாலிஃபிகேஷன் சினாரியோ. சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆயிடுவானுங்க, ஒரு நல்ல இதோட போகிறானுங்க. இங்கிலாண்டா ஆஸ்திரேலியாவா? எனக்கு ஆஸ்திரேலியாவை இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸை ரூல் அவுட் பண்ணக்கூடாது, அதனால நான் இங்கிலாந்துக்கு போகிறேன். மை குவாலிஃபிகேஷன் வில் பி சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இங்கிலாந்தோட பேட்டிங் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஹாரி ப்ரூக் மேல மட்டும் தான் நம்பிக்கை இருக்கு. 200 போட போறாருன்னு நினைக்கிறேன், பாப்போம். போட்டு குவாலிஃபை ஆனாங்கன்னா வெரி குட் ஃபார் देम. யார் இல்லன்னா தலைவர் திமிங்கலம். என்னோடது வந்து இருக்கிற 4 டீம் தான். ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா ரூல் அவுட் பண்றீங்களா? யா, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கோளாறு பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? 15 பேரை வச்சு அந்த 11 எடுக்கிறது கோளாறு பண்ணி வெளியே வருவானுங்க. இவனுங்க அந்த 11 எடுத்துட்டு தான் கோளாறு பண்ணுவானுங்க. அவனுங்க அந்த 11 எடுக்கிறதுக்கே கோளாறு பண்ணுவானுங்க. அதனால அது இருக்கு. இங்கிலாந்தோட பவுலிங் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. எனக்கு இங்கிலாந்தோட பவுலிங் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. ஓகே நண்பர்களே, வந்து நம்மளோட 2 குரூப்பும் முடிச்சிட்டோம். வின்னர் யார் வருவா? அட்லீஸ்ட் சரி வின்னர் வேண்டாம், ஃபைனலிஸ்ட் யாரு? ஃபைனலிஸ்ட் நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்கா வருவானுங்கன்னு நினைக்கிறேன். அது நல்ல இதுவா இருக்கும். உன்னோட ஃபைனலிஸ்ட்? என்னோட ஃபைனலிஸ்ட் will be இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா கப் அடிக்கிறோம்னா ஒரே சினாரியா அதுதான், அதனால நீ சொல்லிக்கிட்டு இருக்கன்னு எனக்கும் தெரியுது. என்னோட சாய்ஸ் விட முடியலையே இந்தியாவை. உனக்குள்ள இருக்கிற இந்தியன் இழுந்து வரான். டேய் அவன் இப்படி தாண்டா ஒருத்தன் இந்தியன் டூன்னு எடுத்தான், சும்மா இருங்கடா. சரி திமிங்கலம் ப்ரோ. இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல். இந்தியா ஆஸ்திரேலியா. சரி சரி, யார் ஜெயிப்பா? நியூசிலாந்து. இந்தியா. சரி நல்லது. ஃபுல் டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிவியூ பண்ணியிருக்கோம். கரெக்ட். பார்ப்போம் ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த லெவலுக்கு போகுதுன்னு. நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஏதாச்சும் இருக்குன்னா போடுங்க, உங்களோட வின்னர் யாருன்னு போடுங்க. 8 டீம் இல்லாத ஒரு டீமை போட்டீங்கனாலும் பரவாயில்ல. வெஸ்ட் இண்டீஸ்ல போடுங்க, ஸ்ரீலங்கான்னு போடுங்க. அதனால் கூடிய விரைவில் மேட்ச்கள் அப்போ சந்திப்போம். நாங்கள் எல்லா மேட்சுக்கும் போட மாட்டோம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் முடிஞ்சோடனே நாங்கள் ரிவ்யூ போடுறோம். ரீசெண்டாக தான் இந்த பேனலில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கு ரீசெண்டாக. ஆமாம், ஆனாலும் வீடியோஸ் வரும், கவலைப்படாதீங்க. உங்கள் வேலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது. அவன் கிடக்கிறான். ஸோ அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்ச்க்கும் ட்ரீம் 11ல் கூட நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலான்ட்டு இருக்கோம். ஒரு ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணி, ஸோ எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அந்தந்த மேட்சோட அந்தந்த மேட்சுக்கு கான்டெஸ்ட் வின்னர்ஸ் யார் அப்படின்றதையும் வில் ட்ரை டு பிரிங் இன் டு திஸ். ஏதாவது இம்ப்ரூவேஷன்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். ரொம்ப பேசுறீங்க, கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கே தெரியும் அது. நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களால் முடியல. போக போக வில் இம்ப்ரூவ். ஸோ ஆல்ரெடி சாம்பியன்ஸ் லீக் ஒரு எபிசோட் வரதா சொல்லியிருந்தோம் ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு. அது ரெடி ஆகிட்டே இருக்கு. அது அந்த அந்த எபிசோட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் வந்துருச்சு மிஸ்டர் பூனம் அவருக்கு. February 18ல F1க்கு F1 வரும். F1 அட்லீஸ்ட் நான் ஸ்லைடே இல்லைனாலும் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்து அட்லீஸ்ட் லிவரி லான்ச்சை மட்டும். லிவரி லான்ச்னா ஒன்றும் அவன் டெக்னாலஜிலாம் காமிக்க போகிறதில்ல, டிசைன் தான் காமிக்க போகிறாங்க. அவங்க டிசைனுக்கு ரேட்டிங் போடுவோம். அதே மாதிரி பேசிக் ரூல்ஸ் ஆஃப் F1 என்ன, அதாவது ஸ்ட்ரக்சர், ஒரு ரேஸ் வீக்கெண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் வந்து பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
அதனால் அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க. வந்துடும், வர வேண்டிய வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ ஸோ அவ்வளோதானே, முடிச்சுக்கலாமாப்பா? சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பண்ணுங்க. கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் Bye. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாருங்க ஃபுல்லா. பிச்சு பரோட்டா பாட்காஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு பிச் பரோட்டா. நாங்கள் வந்து நிறைய கொலாப்ஸ்லாம் கொண்டு வரலான்னு இருக்கோம், கெஸ்டெல்லாம் இதுக்கு மேலே. ஸோ அதுவும் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்கிறோம். நீங்களே யாருன்னு தெரியாது, உங்களுக்கு கெஸ்டான்னு சொல்லணும்னால கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு யாருன்னா கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரு அவங்களுக்குள்ள சப்ஸ்கிரைபர் உள்ள சப்ஸ்கிரைபர்லேருந்து யாருன்னா கெஸ்ட்டாக வரணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வரோம். சரி, தேங்க்யூ ஓகே கைஸ். गाइस. பை பை. பை பை. பாய்.